டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம்ஸ் எழுதிட்டு ரிசல்ட்ஸ்க்காக காத்திருக்கிறவர்களுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்குது, ஒரு பேட் நியூஸ் இருக்குது. என்னென்னா, இந்த வருஷம் 2024 குரூப் 4 மொத்தம் 6245 போஸ்டிங்க்கு எக்ஸாம்ஸ் நடத்தினாங்க. எப்போனா மார்ச் மாதம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து ஜூன் 8ஆம் தேதி நமக்கு எக்ஸாம்ஸ் நடத்தினாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா 480 போஸ்டிங்கை அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ மொத்தமாக 7225 போஸ்டிங் நமக்கு எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு. 6725 போஸ்டிங் எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு. ஆனாலும் இதனால நமக்கு ஒரு பேட் நியூஸ் இருக்குது. என்னென்னா, நமக்கு எப்போதுமே போஸ்டிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு எக்ஸாம்ஸ் ரிசல்ட் கொடுக்குறதுக்கு டைமை இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ போஸ்டிங்ஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்கன்னா அதே நேரத்தில் எக்ஸாம்ஸோட ரிசல்ட்ஸ்க்கான டயத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அவங்களே டைம் எடுத்துக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ நமக்கு ரிசல்ட்ஸு கண்டிப்பாக டிசம்பரில் வரதுக்கான சான்ஸ் தான் இருக்குது. ஏன்னா இப்போ வெறும் வதந்தி தான் வந்துக்கிட்டு இருக்குது. 480 போஸ்டிங் இன்க்ரீஸுங்கிறது நியூஸ் சேனல்ஸ்லாம் வந்துருச்சு. ஆனாலும் அது வதந்தியாக தான் இருக்குது. கவர்மெண்ட் இன்னும் கரெக்டாக அனௌன்ஸ் பண்ணல. ஆனால் அனௌன்ஸ் பண்ணுவோன்னு ஒரு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க கவர்மெண்ட். ஸோ பேச்சுவார்த்தை முடிஞ்சு அனௌன்ஸ் பண்ணி அதை எக்ஸாம்ஸுக்கு போர்டில் கொடுத்து அவங்க ஓகே பண்ணி அதுக்கப்புறம் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணி அப்புறம் தான் நமக்கு ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இது கிட்டத்தட்ட 3 மாதம் ஆகும். இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம்னா, போலீஸ் தாலுகா எஸ்ஐ எக்ஸாம்ஸ் பிப்ரவரியிலே அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் இன்னைக்கு தேதி வரைக்குமே அனௌன்ஸ் பண்ணி முடிக்கலை. ஸோ உங்களுக்கு இந்த எக்ஸாம்ஸ் ரிசல்ட்ஸு கண்டிப்பாக டிசம்பர் வரைக்கும் தள்ளி போகும். 2019-20 அதுதான் கடைசியாக எக்ஸாம்ஸ் நடந்த 10 நாளில் 20 நாளில் நமக்கு ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணது. அதுக்கப்புறம் எப்படியாவது போஸ்டிங்கை தள்ளி போடணும், டேட்ஸை தள்ளி போடணும் அப்படிங்கிற நோக்கத்திலேயே நமக்கு எக்ஸாம்ஸ் நடத்துறதுனால நமக்கு ரிசல்ட்ஸ் வர்றதுக்கான டேட்ஸு ரொம்ப அதிகமாக தான் போகும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இதை கூட பாருங்கள். இது எல்லாமே கவர்மெண்ட் நமக்கு கொடுத்த நியூஸ் சேனல்ஸ் கொடுத்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ் தான். இதில் கண்டிப்பாக நமக்கு சொல்கிறாங்க, நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க. எல்லாமே தினமலர், அப்புறம் தினத்தந்தி, இந்த மாதிரி எல்லாமே ரெக்கக்னைஸ்டு சேனல்ஸ் தான். இது எல்லாமே கொடுக்குறாங்க. நமக்கு கண்டிப்பாக 6724 போஸ்டிங் கிடைக்க போகுது. ஆனாலும் டேட்டு ரொம்ப தள்ளி போகும். நிறைய எக்ஸாம்ஸ் இது மாதிரி நம்ம கவர்மெண்ட் நடத்துகிற நிறைய எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி ஏதோ ரீசன் சொல்லி எக்ஸாம்ஸோட ரிசல்ட்ஸை தள்ளி போகிறதுக்கு தான் காரணம் காட்டுறாங்க. மோஸ்ட்லி எக்ஸாம்ஸ் நடத்துகிறதே இல்லை. டிஎன்பிசி ஒழுங்காக எக்ஸாம் நடத்துகிறாங்க. மேலும் இது மாதிரி வீடியோக்களை தெரிஞ்சுக்கிற என்னோட சேனலை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல நியூஸ் என்னென்னா, நமக்கு 480 போஸ்டிங் அதிகரிச்சது தான். கெட்ட நியூஸ் என்னென்னா, நமக்கு 480 போஸ்டிங்கோட நிப்பாட்டிட்டு ரிசல்ட்ஸை டிசம்பர் வரைக்கும் இழுத்து போடுறாங்க. ஸோ கண்டிப்பாக நமக்கு ரிசல்ட்ஸ் டிசம்பரில் தான் வரும். தேங்க்யூ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.